ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே சிறந்த யோசனை உங்களிடம் இருந்தும் அதை பற்றி யாருக்கும் தெரியாவிட்டால் என்ன பயன்? வெட்டிக்கான திறவுகோல் உங்களிடம் இருந்தும் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பயன்? உங்கள் கனவுகளை அடைவதை தடுக்கும் ஒரே விஷயம் உங்கள் சொந்த குரலை உயர்த்தாமல் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது அர்ஜுனின் கதை. தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்ட ஒரு புத்திசாலி பையன். அர்ஜுன் மிகவும் புத்திசாலி. அவனுக்கு அறிவியல், எண்கள் மற்றும் கட்டிடக்கலைகள் மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் பேசுவதற்கு மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவன். அவன் வகுப்பில் ஒருபோதும் கையை உயர்த்தவில்லை. மக்களிடம் பேசுவதை தவிர்த்தான். நான் ஏன் பேச வேண்டும்? என் வேலை தானே பேசும் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் அவன் பள்ளி ஒரு பெரிய அறிவியல் போட்டியை அறிவித்தது. அர்ஜுன் கடினமாக உழைத்து ஒரு அற்புதமான ரோபோவை உருவாக்கினான். பார்வையற்றவர்கள் பாதுகாப்பாக நடக்க உதவும் ஒரு ரோபோ. இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு, அவன் நினைத்தான். எனது திட்டம் சிறந்தது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த பெரிய நாள் வந்தபோது அர்ஜுன் நடுவர்கள் முன் நின்றான். அவன் கைகள் நடுங்கின. மன அழுத்தம் காரணமாக அவன் மனம் வெறுமையாக இருந்தது. அவனால் தன் யோசனையை விளக்க முடியவில்லை. நீதிபதிகள் காத்திருந்தனர், ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. பின்னர் ரோஹன் என்ற மற்றொரு சிறுவன் முன் வந்தான். அவனது திட்டம் எளிமையானது, சூரிய ஒளியால் இயங்கும் ஒரு பொம்மை கார். ஆனால் ரோஹன் நம்பிக்கையுடன் பேசினான். எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கினான், சிரித்தான், பார்வையாளர்களுடன் இணைந்தான். அப்படியே ரோஹன் முதல் பரிசை வென்றான். அர்ஜுன் தனக்கு சிறந்த யோசனை இருந்தாலும் தோற்று போனான். அன்று இரவு அர்ஜுன் தனியாக உட்கார்ந்து சோகமாக உணர்ந்தான். தோல்வியடைந்தது என் கண்டுபிடிப்பு அல்ல, நான் தான் என்று அவன் நினைத்தான். அவனுடைய ஞானமுள்ள தாத்தா அவனை பார்த்து, ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அர்ஜுன் என்று கேட்டார். தாத்தா, பேச முடியாமல் தோற்றேன் என்றான் அர்ஜுன். தாத்தா சிரித்தார். நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்றார். இரண்டு பயணிகள் ஒரு அரண்மனைக்குள் இருக்கும் புதையலை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்று தாத்தா தொடங்கினார். நாட்கள் கடந்த பிறகு அவர்கள் இறுதியாக அரண்மனையை கண்டுபிடித்தார்கள். ஆனால் வாயில் பூட்டப்பட்டிருந்தது. முதல் பயணி வலிமையானவர் மற்றும் புத்திசாலி. வாயிலை தள்ளி உதைத்தார், ஆனால் அது திறக்கவில்லை. இரண்டாவது பயணி அவ்வளவு வலிமையானவர் அல்ல, வெறுமனே தட்டினார். காவலரிடம் கதவை திறக்க சொன்னார். காவலர் சிரித்தார், அவரை உள்ளே அனுமதித்தார். முதல் பயணி விரக்தியுடன் வெளியே நின்றார். புதையல் உள்ளே இருந்தது, ஆனால் அவரால் அதை அடைய முடியவில்லை. தாத்தா அர்ஜுனை பார்த்து, சில நேரங்களில் சாவி வலிமை அல்லது புத்திசாலித்தனம் அல்ல, அது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதுதான். அர்ஜுனின் கண்கள் விரிந்தன. தாத்தா சிரித்துக் கொண்டே, உன்னுடைய யோசனைகள் அந்த புதையலை போன்றது. ஆனால் நீ பேச கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி வாயிலை திறப்பாய்? அந்த நேரத்தில் அர்ஜுனுக்கு புரிந்தது, அவன் அறிவை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் அது பயனற்றது. அர்ஜுன் ஒரு முடிவு எடுத்தான். பேச கற்றுக்கொள்வதற்காக அவன் சின்னதாய் ஆரம்பித்தான். கண்ணாடி முன் பேசுவது, சத்தமாக வாசிப்பது, பொது பேச்சு கிளப்பில் சேருவது கூட. முதலில் அது கடினமாக இருந்தது. அவன் குரல் நடுங்கியது. அவன் பதட்டமாக உணர்ந்தான். ஆனால் அவன் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் முன்னேறினான். ஒரு வருடம் கழித்து அர்ஜுன் மற்றொரு அறிவியல் போட்டியில் பங்கேற்றான். இந்த முறை அவர் மேடையில் நின்றபோது அவனது குரல் பலமாக இருந்தது. அவன் பார்வையாளர்களை பார்த்தான். அவர் நம்பிக்கையுடன் பேசினார். நடுவர்கள் வெறுமனே கேட்கவில்லை, அவர்கள் ஊக்கமளித்தனர். இந்த முறை அர்ஜுன் வென்றார். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான விஞ்ஞானியாக அர்ஜுன் இளம் மாணவர்களிடம் கூறினார்,
உங்கள் கருத்துக்கள் மதிப்பு மிக்கவை. ஆனால் நீங்கள் அவற்றை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவை உங்களுக்குள் பூட்டியே இருக்கும். பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உலகம் கேட்கும். ஒருவர் பேசுவதற்கு மிகவும் பயந்ததால் எத்தனை சிறந்த யோசனைகள் தொலைந்து போயுள்ளன. ஒருவர் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளாததால் எத்தனை கனவுகள் தோல்வி அடைந்துள்ளன. அது நீங்களாகவே இருக்க விடாதீர்கள். உங்கள் குரல் தான் திறவுகோல். உங்கள் எதிர்காலத்தை திறக்கவும். பேசுங்கள், உலகம் காத்திருக்கிறது. இந்த கதையை உங்களை ஊக்கப்படுத்தியிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று நீங்கள் எதை பற்றி பேச தொடங்குவீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.